ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரங்கிமலை ஜோதி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். பரங்கிமலை ஜோதி தேட்டர் அப்படின்னு சொன்னாலே இங்கே வந்து ஒரு சில படங்கள் தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து ரெனோவேஷனுக்கு அப்புறம் வந்து இவங்க மாற்றிட்டாங்க. ரெனோவேஷன் என்னவோ இப்போ நடந்ததில்லை, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை 5 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கலாம், எக்ஸாக்ட் டேட் தெரில. ஆனால் இங்கே வந்து நார்மல் படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்க்குற மாதிரி படங்கள் போட ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. நான் வந்து பரங்கிமலை ஜோதி தேட்டர்ல படம் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அது எனக்கான சான்சஸ் வந்து எனக்கு கிடைக்காம இருந்தது. கூகுள் மேப்ல தேடினாலே வந்து ஜோதி தேட்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஸோ அந்த லிங்கை வச்சு நீங்க போய்க்கலாம். இங்க வந்து நம்ம மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, நார்மல் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பார்த்தா அதுக்கு பைக்கு காரு இங்க வந்து அலோட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பைக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 20 rupees சார்ஜ் பண்றாங்க. அதுவே வந்து காருக்கு பாத்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்றாங்க. காரை வந்து அவங்க ஆக்சுவலி கேட்டுக்கு வெளியில தான் விடுறாங்க. ஸோ அதனால வந்து அது அவங்க சார்ஜ் மட்டும் தான், பார்க்கிங் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பார்க்கிங் உள்ளுக்குள்ள வந்து விடலை, வெறும் பைக்கை மட்டும் தான் அவங்களோட அந்த ப்ரெமிசஸ்க்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்க. ஸோ இங்க வந்து பைக்குக்கு சார்ஜ் பண்ண 20 rupeesல அந்த டிக்கெட்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஜோதி தியேட்டர் டால்பி அட்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவே நாங்க போய் டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு டிக்கெட் வாங்குறப்போ அதுல பாத்தீங்கன்னா அதுல ஜோதி தியேட்டர் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கன்ஃபியூஷனோட தான் நாங்க அந்த தியேட்டருக்குள்ள எப்படி இருக்குன்றது தான் எனக்கு எக்ஸைட்மெண்டாவே இருந்தது. ஏன்னா இது டிடிஎஸ்ஆ இல்ல வந்து டால்பி அட்மாஸான்றது தெரியல. எல்லா இடத்துலயும் குறிப்பா முக்காவாசி இடத்துல வந்து இது வந்து டிடிஎஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து உள்ளுக்குள்ள டால்பி அட்மாஸா இருக்காதா அப்படின்ற என்னோட எண்ணம் மட்டும்தான். ஏன்னா எனக்கு பர்சனலா டால்பி அட்மாஸ் ரொம்ப பிடிக்கும். டிடிஎஸ் எக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிடிஎஸ் ஸ்பீக்கர் வந்து நார்மலா பிடிக்காது, ஏன்னா சவுண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்க டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணணும்னா புக் மை ஷோல போய் புக் பண்ற மாதிரி இருக்கும். புக் மை ஷோல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 30 rupees எக்ஸ்ட்ரா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைன் புக்கிங் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும். இங்க நார்மலா டிக்கெட் பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கீழே உட்கார்ந்து கீழே இருந்து பாக்குறதுக்கு வந்து 110 rupees சார்ஜ் பண்றாங்க. அதுவே வந்து நீங்க பால்கனில இருந்து பாக்கணும்னா 130 rupees சார்ஜ் பண்றாங்க. இது வந்து நார்மல் டேஸ்ல. அதுவே சப்போஸ் ஏதாவது ஒரு பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 190 rupees தான் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. இங்க வந்து 60 rupees டிக்கெட் இல்ல. சோ அதனால வந்து ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா 110, 130 நார்மல் டேஸ்ல. இந்த தியேட்டர் வந்து சென்னையிலேயே ஒரு ஓல்டஸ்ட் தியேட்டர்னு சொல்லலாம். இங்க இது ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா 50 years ஆகுது. 74ல ஆரம்பிச்சிருக்கதா போட்டிருக்காங்க, அதாவது ஓப்பனிங் பண்ணிருக்கதா போட்டிருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்க, ஐ திங்க் 50 years ஆகுது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தியேட்டர். இதை ஓப்பன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி சார் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த தியேட்டர்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோ டைமிங் வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம பெரிய பெரிய மல்டிபிளெக்ஸ்ல கூட நான் இதை ஃபாலோ பண்ணி பார்த்ததுல 15 minutes 20 minutes அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. ஆனா இங்க ஷோ வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை விட முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீவியஸ் ஷோ முடிஞ்சிருந்ததுன்னா கிளீன் பண்ணி அங்க இருக்கிற ஆட்கள் வந்து அந்த இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கிளீன் பண்ணாங்க. எல்லா தியேட்டர்ஸ்லயும் நடக்கிறது. ஆனா அதை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அடுத்த ஷோக்கான ஆளுங்களை ஃபில் பண்ணி கரெக்டான டைம் போடுறாங்க பாத்தீங்களா. அதை வந்து நான் ஒரே ஒரு தியேட்டர்ல தான் பார்த்திருக்கேன், SBI சினிமாஸ், அதாவது சத்யம் தியேட்டரா இருக்கிறப்போ அப்ப நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த தியேட்டர்ல தான் பாக்குறேன் கரெக்டான டைமுக்கு படத்தை ஸ்டார்ட் பண்றது. அதே மாதிரி இந்த தியேட்டர்ல ஒரு சில வார்னிங் நோட்டீஸ் மாதிரிலாம் ஒட்டியிருப்பாங்க. அந்த நோட்டீஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து சப்போஸ் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து இந்த தியேட்டர் மொத்தமும் வந்து ஃபேன்ல தான் ஓடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே ஃபேன் மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு, ஃபேன் அந்த பழைய காலத்து தியேட்டர் மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்றேன். உண்மையாவே நான் ஒரு தியேட்டர்ல உள்ளுக்குள்ள போயிட்டு இது வந்து நான் வந்து பால்கனி கிளாஸ் எடுத்தேன். ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு எனக்கு அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த தியேட்டர்ல போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த அந்த தியேட்டரோட ஸ்மெல் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கமலா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ரெனோவேஷன் பண்றதுக்கு முன்னாடி இருந்த கமலா தியேட்டர்ல இந்த ஸ்மெல் பார்த்ததான் எனக்கு ஞாபகம். இப்போ அந்த ஸ்மெல் வந்து கமலா தியேட்டர்ல இல்ல. பட் ஆனா இப்போ இந்த தியேட்டர்ல நான் அந்த ஸ்மெல்ல நான் பார்த்தேன். ஒரு மாதிரி சாண்டில் கலந்த ஸ்மெல் இருந்தது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி இங்க வந்து ஃபேன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே ஆன் கண்டிஷன்ல தான் இருக்கும். அதாவது வந்து கரண்ட் போனா ஆன் ஆகுறது இல்ல, எப்பவுமே அது ஆன்ல தான் இருக்கும். பிளஸ் வந்து ஏசியும் சேர்த்து ஆன்ல இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃபேனுக்கு எல்லாம் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். சும்மா சொல்லக்கூடாது, தியேட்டர் வந்து ரொம்ப வெல் மெயின்டைன்டா இருக்கு. அதை விட கீழே வந்து பாத்தீங்கன்னா தரை இது மட்டும் தான் போட்டுருக்காங்க. அது கார்பெட் எல்லாம் போட்டு ஃபினிஷ்லாம் பண்ணல.
நார்மலா ஒரு ஊர்ல பாக்குற ஒரு தேட்டர் மாதிரி தான் இருந்தது. 50 இயர்ஸ் ஓல்டா இருக்கிற தேட்டர் ஆச்சு. ஸோ அது அப்படிதான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்கிரீன், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இன்டீரியர் டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. பிளஸ் வந்து இங்க இருக்கிற ஸ்கிரீன் வந்து ரொம்ப பெருசாவே இருந்தது. அண்ட் GHI இந்த ரோல மிடில் ஸ்கிரீன் நீங்க புக் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதாவது வந்து ஃபுல்லா பாக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பால்கனி கிளாஸ்ல இருந்து நான் சொல்றேன். நீங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்னதுதான். சப்போஸ் ஒரு பால்கனி தேட்டர்ல இருக்கிற தேட்டர்ல வந்து நீங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்ணாந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். அது கடைசியில இருந்து உட்காந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற சீலிங் வந்து கண்டிப்பா அது வந்து மறைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருக்கும். நீங்க ரொம்ப தூக்கி பாக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல வந்து பால்கனி கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. உள்ள இருக்கிற இன்டீரியர் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன் வந்து ரொம்ப பெருசா இருந்தது, நல்லாவே இருந்தது. அண்ட் இங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி டிடிஎஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ டிடிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கான சவுண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து இறைக்கும். ஒரு சில தேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து அதிகமா வச்சிருவாங்க இந்த டிடிஎஸ் ஸ்பீக்கர் அப்படின்றதுனால. இல்ல வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து சரியா இருக்காதா, இது என்ன ப்ராப்ளம் தெரியல, ஆனா ஒரு மாதிரி இறையும். ஆனா இந்த தேட்டர்ல வந்து சூப்பராகவே இருந்தது. ஃபேன் என்னதான் ஓடி இருந்தாலும் அந்த ஃபேன் சவுண்டையும் மீறி அந்த தேட்டர்ஸ்ல இருக்கிற அந்த எனக்கு அது டிஸ்டர்ப் ஆகல ஃபேன் ஓடுறது. ஸோ அந்த அளவுக்கு தான் உங்க சவுண்ட் சிஸ்டம் இருந்தது. ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கே தெரியுது, நான் நிறைய சூப்பர் சொல்லிட்டேன். சூப்பர் தவிர வேற எந்த வார்த்தையும் நம்மளால சொல்ல முடியல. நல்லா இருந்தது அப்படின்றது, நல்லா இல்லைன்னா தான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா இங்கேயும் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்ன பிரச்சனைனா, இந்த தேட்டரோட அந்த ஸ்கிரீன்ல வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து ஓட்டை விழுந்திருக்கு. அதாவது வந்து ஸ்கிரீன் வந்து கிழிஞ்சிருக்கு. அந்த கிழிஞ்ச ஸ்கிரீனை அவங்க வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ல வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்தாதான் அதை மெயின்டைன் பண்றதே கஷ்டமா இருக்கும். நான் அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். அண்ட் அது வந்து அந்த இடம் வந்து நல்லா உத்து பார்த்தா தான் தெரிஞ்சதே தவிர எப்பவுமே அந்த ஆக்வர்டா இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம் டஸ்ட் இருந்தது. அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணா அந்த ப்ரொஜெக்ஷன் 4K ப்ரொஜெக்ஷனுக்கும் இந்த தேட்டர் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். தேட்டரோட வாஷ்ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இருக்கிற வாஷ்ரூம் மாதிரி இல்லை. அதாவது வந்து நல்லா எக்யூப்டா இருக்கிற வாஷ்ரூம் நார்மலா இருக்கிற போறது, அந்த வாஷ்ரூம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு போற மாதிரி தான் இருந்தது. அங்க வந்து கொஞ்சம் அந்த ஸ்ப்ரேயர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து அடிக்குது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் ஷோலாம் முடிச்சு செகண்ட் ஷோ இல்ல தேர்ட் ஷோ போறவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்கணும், மெயின்டைன் பண்றது. ஒரு 50 வருஷம் ஒரு தேட்டர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம். அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு 50 வருஷம் ஒரு தேட்டர் ரன் பண்றது. ஸோ அது வந்து இந்த ஜோதி தேட்டர்ல வச்சு பண்ணியிருக்காங்க. நடுவுல வந்து ஒரு சில டைம்ல வந்து ஃபேமிலிஸ் பாக்குற மாதிரி மூவிஸ் போடலன்றது உண்மைதான். ஆனா அது இப்போ வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. நிறைய சினிமாஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில சினிமாஸ்ல கூட இதை பத்தி வந்து அவங்க காமெடியா சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து ஃபேமிலிஸ்க்கான நார்மல் ஸ்கிரீன்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. நார்மல் சினிமாஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. சினிமாஸ் போட்டது மட்டும் இல்லாம அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிடிஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கிறப்பவே ரொம்ப நல்லாவே இருக்கு. இது எல்லாமே நான் சொன்னது வந்து வீக்கெண்ட்ல நான் போய் பார்த்தேன். சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வீக்கெண்ட்ல பார்த்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய கூட்டங்கள் இருந்தது. மேபி வந்து இந்த மண்டே டு ஃப்ரைடேஸ்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குமான்னு பார்த்தா ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா இப்பவே பார்த்தாலே நார்மலா நீங்க புக் மை ஷோல பார்த்தாலே ரொம்ப காலியா தான் இருக்கு. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா என்ன சொல்றேன்னா, ஒரு மல்டிபிளெக்ஸ் தேட்டரை போய் நீங்க பண்ணாம உங்க லோக்காலிட்டியில எந்த தேட்டர் இருக்கோ அந்த தேட்டரை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதுவும் சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு சில டைம்ல வந்து இந்த சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸ்ல இருக்கிற இந்த ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல படம் வரப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் அந்த 3 நாள் 4 நாள் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் காலியா இருக்கிறப்போ ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸ்க்கு தான் வருவாங்க. இன்னும் சொல்ல போனா மல்டிபிளெக்ஸ்ல வந்து ஒரு சீன்ல ஒரு ஸ்கிரீன்ல மட்டும்தான் வந்து டால்பி அட்மாஸோ இல்ல ஏதாவது ஒரு ஹையஸ்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல நல்ல சிஸ்டம் ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சிங்கிள் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மொத்தத்தையும் வந்து ஒரு சிங்கிள் ஸ்கிரீன்ல யூஸ் பண்றதுனால கண்டிப்பா வந்து அவங்களால வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா அந்த சிங்கிள் ஸ்கிரீன் வந்து நல்லா வளர்றதுக்கு உதவும். நான் ஏன் சிங்கிள் ஸ்கிரீன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தேட்டர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிவிஆர் தான் சொல்லுவீங்க. மோஸ்ட்லி பிவிஆர், ஐநாக்ஸ், சினிபோலிஸ் எல்லாமே மல்டிபிளெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணாதான் காம்படிட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபுட்ல இருந்து எல்லாமே இது பண்ணுவாங்க. அப்படி சிங்கிள் ஸ்கிரீன் மொத்தமாவே இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து மல்டிபிளெக்ஸ் எல்லாமே வந்து மோனோபொலி ஆயிடுச்சுன்னா மல்டிபிளெக்ஸ் வைக்கிறது தான் சட்டம். நீங்க இப்பவே வந்து ஒரு பிவரேஜஸ்க்கோ ஒரு பாப்கார்னுக்கோ எவ்வளவு ரூபாய் விற்கிறாங்கன்னு பாக்குறீங்க. அதே சிங்கிள் ஸ்கிரீன்ல வந்து அது எவ்வளவு ரூபாய் விற்கிறாங்கன்றத கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களை சுத்தி சரௌண்டிங்ல இருக்கிற சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி உங்க சுத்தி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸ்க்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து படம்
நல்லா இருந்ததுன்னா ஃபேமிலியோட போய் சப்போர்ட் பண்ணுங்க. படம் வந்து மொக்கையா இருக்குன்னா நம்ம போகணும்னு அவசியமே இல்லை. அது வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம ஏன் காசு வேஸ்ட் பண்ண போறோம், அது நம்ம ஓடிடிலே இருந்து பார்த்துடலாம். ஆனா ஃபேக் ரிவ்யூஸை நம்பாதீங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், கங்குவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் சங்கம் வீடியோ போட்டேன், இந்த வீடியோ வந்து கங்குவாக்காக தான். அவங்க வந்து நெகட்டிவ்ஸை பார்த்துருக்கலாம், ஆனா அங்க வந்து நெகட்டிவ்ஸ் பரப்பல. அதை விட மோசமா ஃபேக் ரிவ்யூவர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சும்மா பேருக்கு ரிவ்யூ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், நானும் ரெண்டு சேனலுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து என்னோட ரிவ்யூ வந்து ஹானஸ்டாக இருந்தது. சவுண்டு வந்து சரியில்லை, அதே மாதிரி ஒரு என்கேஜிங்காக இல்லை அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களை தாக்கி பேசுகிற மாதிரிலாம் நான் பேசலை. நான் என்னோட ரிவ்யூவில் அதே மாதிரி தான் என்னோட தேட்டர் ரிவ்யூஸும் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் எப்பவுமே நல்லதை மட்டும் தான் சொல்லுவேன், அந்த கெட்டது இருக்கிறத ஹைட் பண்ணிடுவேன். ஏன்னா அது அவங்க நேரம், நம்ம போன நேரமா இருக்கும். ஸோ அதனால அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹைட் பண்ணியிருப்பேன். ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ்ல மட்டும் தான் அதை வந்து நான் ஸ்பெசிஃபையா சொல்லியிருப்பேன். என்னோட அல்டிமேட் மோட்டோ வந்து படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓடிடியில நீங்க என்னதான் ஒரு படம் வந்தாலும் அது வந்து ஸ்கிப் ஆகிட்டு போயிடும். அது வந்து நம்மளுக்கு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்காது. உண்மையாவே சொல்றேன், படத்தை ஃபேமிலியோடயும் உட்காந்து பார்க்க முடியாது. நடுவில் மெசேஜ் வரும், நம்ம எப்போ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ் கிடைக்காது. அதுவே ஒரு தியேட்டர்ல போனீங்கன்னா கரெக்டா ஒரு அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இன்டர்வல் டைம்ல மட்டும் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கிறப்போ நீங்க வந்து படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஆனா இப்பெல்லாம் வந்து தியேட்டர்லயே வந்து சும்மா ஏதாவது ஒரு சீன் மொக்கையா போகுது அப்படின்னாலே டக்குன்னு எடுத்து போன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க, வாட்ஸ்அப் இதுவும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பாருங்க. சினிமான்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் நம்ம 50 வருஷமா நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த லெகசியை வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலேயும் போகணும் அப்படின்னு சொல்றதுக்காகவும், பிளஸ் வந்து சிங்கிள் ஸ்கிரீனை வாழ வைக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்றேன். நான் வந்து சிங்கிள் ஸ்கிரீன், எனக்கு அந்த ஸ்கிரீன் அந்த தியேட்டர்ஸை பத்தி தான் சொல்றேனே தவிர, நான் வந்து இந்த லாபம் நஷ்டம், இந்த படம் வந்தது வரல, அவங்க சம்பாதிக்கல, அதெல்லாம் பத்தி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிட்டர் இருக்கணும். கண்டிப்பா ஒரு மல்டிபிளெக்ஸ்க்கு ஒரு காம்படிட்டர் இருந்தே ஆகணும். அந்த காம்படிட்டர்ஸ் யாருன்னா சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸும் ஈக்குவலான ஸ்ட்ரென்த்ல இருந்தாதான் ஒரு நல்ல காம்படிஷனோட நம்மளுக்கு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஃபுட்லேயே ஆகட்டும் எதுவும் ஆகட்டும், ஒரு மோனோபோலியான விஷயங்கள் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால வந்து அவங்க சொல்றதா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான் என்னோட மெயின் திங். ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நான் ஒரு திங்க் பண்ணியிருக்கேன், என்னன்னா இங்கிலீஷ் வெர்ஷனும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு படத்தோட இங்கிலீஷ் வெர்ஷன், ஒரு தேட்டரோட இங்கிலீஷ் வெர்ஷனும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. பட் ஆனால் வந்து மானிட்டைஸ் ஆனாலுமே தியேட்டர்ஸ் எதுவுமே ஓடலை, வியூஸ் எதுவுமே போகலை. ஸோ அதுக்காக மேபி நான் ஒரு ட்ரைக்காக இங்கிலீஷ் வெர்ஷனும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கிலீஷ் வெர்ஷனுக்கான டைலாக்ஸ் எல்லாமே எழுதி இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணவேணி தியேட்டரை பற்றி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால இப்பயும் நான் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கிருஷ்ணவேணி போடலான் இருக்கேன். சாரி, கிருஷ்ணவேணி தியேட்டரை பற்றி இங்கிலீஷ் வெர்ஷன்ல போடலான் இருக்கேன். ஸோ உங்களோட கருத்து இதுல வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ணலாம் அப்படின்னா எஸ் அழுத்துங்க, பண்ண வேணாம் அப்படின்னா நோ அழுத்துங்க. ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying டாடா பை பை, see you.